நம்ம ஒரு மண் சார்ந்த கதைகளை படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு அது என்ன கிடைக்குதுன்றது இருக்குல்ல. இப்போது நான் வந்து தஞ்சாவூர் மாதிரி ஒரு மருத நிலத்தில் இருக்கிற எனக்கு ஒரு மலை மேலே ஏறி போகிற அனுபவங்கிறது எனக்கு கிடைக்காது. மலையை நான் மலை பார்க்குறதே ரொம்ப அபூர்வம். அப்போ மலை மேலே நடக்கிற ஒரு கதை, இப்போ காடு நாவலை படிக்கிறப்போ அந்த ஒரு மலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்காது. எங்கே போனாலும் காடு கிடையாது, ஃபுல்லாக வயல் தான் இருக்குமே தவிர ஒரு காடுங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது. ஆமாம். அப்போ அந்த நிலத்தை பற்றி படிக்கிறப்போ அந்த அந்த ஊரில் அந்த நிலத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அந்த அதுவும் நமக்கு கிடைக்க வருது. அவங்க எவ்வளோ ஒரு ஷார்ப்பாக இருக்காங்க. இப்போ எங்கள் ஊரில் திடீர்னு உளுந்து வாசனை வருது அப்படின்ட்டு நல்ல பாம்பு இருக்குதுன்னு ஒன்று சொல்கிறாங்கன்னா, அங்கே சென்னாய் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஒரு வாசனையை வச்சு அவங்க சொல்கிறாங்க, சென்னாயை சொல்கிறாங்க, யானை வருது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. அப்போது இது நிலம் சார்ந்த இருக்குது. அப்புறம் அந்த அந்த பீப்புளோட மைண்ட் எப்படி இருக்கும், இப்போ மருத நிலத்தில் இருக்கிறவனோட மைண்டும் ஒரு அதையே நம்ம இதில் பார்க்க முடியல. இப்போ நம்ம பிற மொழிகளில் போய் வாசிக்கிறோம். சில இடங்கள்லாம் பார்க்கும்போது ஏன் இவ்வளோ டக்குன்னு ஒரு ஒரு மூர்க்கம் இருக்குது, அவங்களோட நார்மல் அணுகுமுறையிலையும் ஒரு மூர்க்கம் இருக்குது. இந்த ஒரு கேள்வியை நம்ம ஊரில் வந்து இவ்வளோ சீரியஸாக எதிர்க்க மாட்டாங்களே அப்படிங்கிறப்போ இருக்கும். அந்த ஊரோட காலநிலை அந்த இது அதாவது ஒன்று நினைப்போம்ல. இப்போ நம்ம வந்து அந்த ட்ரீ செடி இதுதான் அந்த நிலத்தோட கட்டுப்பட்டது, மனிதர்கள் கட்டுப்படலன்னு நினைக்கும். கிடையாது. மனிதர்களும் அந்த நிலத்தோட ஒரு ஆளாக தான் இருக்கு. அந்த குணம் அதில் இருக்க தான் செய்யும். நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணது அந்த வெயில் படத்தோட டைட்டிலில் அந்த வெயில்ங்கிறது எவ்வளோ நல்ல டைட்டில் அந்த ஊருக்குன்னு தோணுச்சு. அது அப்படியான ஒரு அப்போ ஏன் அவ்வளோ ஒரு கோயிலே இருக்குது. அந்த கோயிலே ஒன்று வெயில் காத்தமான அது ஒரு கோயில் இருக்குது. கூட ரீசெண்டாக போயிருந்தேன் அந்த கோயில் இது. அப்போ நம்ம அதை ரியலைஸ் பண்ணேன், பீப்புளுக்கான ஒரு ட்ரை. அப்போ நான் படம் வந்தப்போ இல்லை, அதை திருப்பி யூடியூப்பில் யூடியூப்பில் இருக்குது பார்த்தப்போ ஒரு ட்ரை அப்படிங்கிறத அவர் எப்படி கொண்டு வந்தாருன்ட்டு. இப்போ அதை தான் நம்ம எஸ்ரா ரைட்டிங்கில் படிக்கிறப்போ எஸ்ராவும் வெயிலை பற்றி ஒரு எழுதிட்டே இருப்பார். ஸோ அப்போ வெயில் அது உருவாக்குற ஒரு வெறுமை அதுக்குள்ளேருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அப்போது இது வந்து இப்போ நம்ம இதை வந்து நம்ம இலக்கியம் மூலமாகவும் இதை வந்து இலக்கியம் மூலமாக மட்டும்தான் கற்றுக்கணும் இல்லை. இப்போ நம்ம சொல்லலாம், இப்போ மதுரைக்கு போனால் ஸ்லோடாக பேசுவாங்க, கோயம்புத்தூரில் வந்து இப்படி பேசுவாங்க, நம்ம அது மட்டும் எடுத்துக்கலாம். பட் இலக்கியம் என்ன நம்ம கொடுக்குது அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு லைஃப் நம்ம பார்க்கும்போது அது ஒரு முழுமையாகிடுது. அது ஒரு ஸ்டீரியோ டைப்பிங்கோடு நிற்காமல் இந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து எல்லாரையும் சொல்லிடுவாங்க, இந்த ஊருக்காரங்க இப்படி இருப்பாங்க, இந்த ஊருக்காரங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அது வந்து அதோட டேஞ்சர் என்னென்னா அது ஒரு ஸ்டீரியோ டைப்பிங்காக நிற்க சான்ஸ் இருக்குது. இந்த ஊருக்காரங்களாம் வேலை பார்க்க மாட்டாங்க, இந்த ஊருக்காரங்க வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நான் ஸ்கூல் படிக்கிறப்போ பண்ணும்போது நமக்கு வந்து அவங்க க்ளோஸ் ஆகிடுறாங்க. இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் எப்படி ஒருத்தர் க்ளோஸாக இருந்தாரோ அதே மாதிரி ரஷ்யாவில் இருந்தவர் நமக்கு அப்படியே க்ளோஸாக இருக்கார். அங்கே போய் அந்த சைபீரியா காட்டில் போய் ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் போய் சிக்கன் குழம்பு வாங்கி சாப்பிட்றது நமக்கு அப்படியே நம்ம வீட்டில் பெரிய விஷயம்னா. இப்போ ஒரு முக்கிய இது என்னென்னா, இப்போ வெட்டுக்கிளி கதை ஒன்று வருது. ஒரு எறும்பு வந்து குளிர்காலத்துக்காக உணவை சேர்த்து வைக்குது. வெட்டுக்கிளி என்ன பண்ணுதுன்னா தத்திக்கிட்டே இருக்குது. குளிர்காலத்தில் அதுக்கு உணவு கிடைக்கல. அப்போ பனிக்காலத்தில் உணவை சேர்த்து வைக்கணும்னு ஒரு கதை எனக்கு வருது. நான் அதை 4வது படிக்கிறப்போ 3வது படிக்கிறேன். எங்கள் ஊர்லேயும் பனி பெய்யும். பனிக்காலத்தில் தான் இவங்களுக்கு என்னடா பனிக்காலத்தில் ஏன்டா இவனால் உணவு சேர்க்க முடியாது. இப்போ என்னோட ஆசிரியர் ஸ்கூல் வாத்தியார் சொல்லியே தரல, பனிக்காலத்தில் ஏன் வெட்டுக்கிளி வந்து பனிக்காலத்தில் உணவு தேட வெளில போக முடியாது அப்படின்றாங்க. என்ன முடியாது, நான் தான் பனிக்காலத்தில் போகிறேன், பனிக்காலத்தில் வெளில வரேன். நம்ம பார்த்த மார்கழி பனி ஆக்சுவலாக பனின்னா பனிக்காலம் எப்படி இருக்குங்கிறத நமக்கு அவங்க சொல்லியிருக்கணும். ஒரு படத்தை எடுத்து அதை யார் சொன்னாங்கன்னா ராதிகா பதிப்பகம் சொல்லுது. ராதிகா பதிப்பகம் வந்து ரஷ்யாவில் வந்து என்னடா பனி இப்படியா பெய்யும், பனிப்பொழிவுங்கிறத நம்ம பார்க்குறப்போ அப்படி இருக்கா. அப்போ பனின்னா நம்ம இந்த வெளியில் போனாலே ஒருத்தனுக்கு வெளியில் போகிறதுல வீட்டுக்குள்ளே இருந்தால் கதகதப்பாக இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு இருக்குல்ல சூழலும் இருக்குது அப்படின்னு. அப்புறம் அந்த குளிர்கால தூக்கம் அப்படிங்கிறது கரடியோடத நம்ம வந்து ஃபஸ்ட்டு படத்தை படிக்கிற முன்னாடியே ராதிகா பதிப்பகம் நம்ம கொடுத்துருச்சு. ஒரு கதையை படித்து அப்படிங்கும்போது அது நமக்கு பக்கத்தில் உள்ளதாக இருக்குல்ல. ஏதோ நம்ம அந்த கதையாக படித்து முடிக்கும் போது நமக்கு வந்து அந்த பனிக்கரடி ஏதோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்த மாதிரி நமக்கு ஒரு க்ளோஸ் ஆகிடுது. அப்போ வந்து அந்த வெளியில் உள்ளவங்க மேலே நமக்கு வந்து ஒரு அந்நியத்தனம். அதுதான் நம்மளோட பேசிக் ஹியூமனோட பேசிக் இன்ஸ்டிங்க்ட்டு அந்த இது சொல்லுவாங்க. பழங்குடியினரோடது வந்து நான் வேறு, மற்றவங்க எல்லாருமே நமக்கு எதிரி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டிங்க்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இல்லை அவன் ஒரு லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், என்னை மாதிரி இல்லை, என்னை மாதிரி எந்த இதுவும் கிடையாது, நான் சாப்பிட்ற சாப்பாடு அவன் சாப்பிடல, நான் லைஃப். ஆனால் அவன் வந்து
எனக்கு க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஆமாம். அதை வந்து நல்ல படிப்புகள் எல்லாருமே பண்ணிட்டாங்க. நம்ம ரஷ்யனை படித்தோன்னா அது பண்ணிடுறோம், நம்ம அந்த கீரா படித்தோன்னா அந்த ஊருக்கு போயிடுறோம். அது வந்து அந்த மண்ணோட இதை வந்து அதோட டிஃப்ரென்ஸை கொடுக்குது. ஆனால் அதை நம்ம ரெப்ரெசிவ் ஆக்காமல் அதே சமயம் சுகர் கோட்டிங்கும் கொடுக்காம அப்படி தான் நீ உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்துக்க. சம்டைம் அந்த புகழில் ஒரு தோணி படிக்கும்போது நம்ம ஏதோ அந்த ஊர் மேப்பை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஊர் பேர், அந்த சந்தை பேர், இப்படி போய் இப்படி திரும்பினா இது வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம சென்னையை பற்றி ஒருத்தர் எழுதுகிறப்போ இப்போ நேராக போய் திரும்பினா ரங்கநாதன் திரு அப்படி நேராக போனால் பஸ் ஸ்டாண்டு தினார் பஸ் ஸ்டாண்டு வரும்னு சொல்கிற மாதிரி நமக்கு அந்த மலேசியா நமக்கு அப்படி மாதிரி அந்த பேர்லாம் தெரியும். அந்த இவரோட இதில் பாசிங் இடத்துல அது புரியுது. ஹெமிங்வேட்டையும் அது இருக்குது. ஹெமிங்வே பாரிஸை பற்றி எழுதுகிறப்போ அந்த ஊர் பேரை சொல்கிறாரு. அந்த இடத்தோட அந்த இடம் என்ன இடம்னு போய் பார்த்தோன்னா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. விக்கிபீடியாவில் போய் பார்த்தா அந்த இடத்துக்கு ஒன்று இப்போ ஒயினெல்லாம் ஒரு இடத்துல வச்சு அது ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறாங்க. அந்த இடத்த அப்படியே சொல்லிட்டு போகிறாரு. போய் பார்த்தோம் அது என்ன அப்படின்னா என்னன்னு தெரியாதுல்ல நமக்கு, அது என்ன அப்படின்னா தெரியாது. போய் பார்த்தா அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அப்போ நமக்கு அந்த லேண்ட்ஸ்கேப் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகுது. அதுதான் நமக்கு வந்து இது மாதிரி புக்கு இதெல்லாம் பேஜ் கிடையாது. நமக்கு ஆழ்ந்து படிக்கும் போது நம்ம அந்த இடத்த போய் நினச்சி பார்க்குறோம்ல, அப்போ வந்து அது இன்னுமே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் இப்போ இந்த இவர் சொன்னால இந்த வாசுமிருகவேலோட மணிப்பல்லவம் படிக்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. நமக்கு வந்து இலங்கை வந்து நமக்கு நல்லா தெரியும். நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த நியூஸ் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு வந்து சண்டை நடந்துச்சு, இது எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களோட முக்கிய தளபதிகள் பேர்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் அவர் அந்த நைனாத்தீவுன்னு ஒன்று சொல்லும் போது அது புதுசாக இருக்குது. அந்த ஊர் அப்படி ஒன்று இருக்கா, நம்மளும் மீன் சாப்பிட்றோம், அந்த ஊரில் இப்படி மீன் சாப்பிட்றாங்களா அப்படின்னு ஒரு அந்த அந்த மண்ணை காமிச்சிடுறாரு. அப்படியே அந்த அந்த கான்ஃப்ளிக்டாக அவர் சொல்கிறாரு, பாலிடிக்ஸ் சொல்கிறாருங்கிறது ஒன்று. அந்த மண்ணை பார்க்குறதும் அந்த அதில் வந்து ஒரு அப்புறம் அது அந்த ஊரோட ஒரு ஸ்லாங். இப்போ வாசுமுருகன் சொன்னதுனால ஒரு உதாரணம் என்னென்னா, அவர் எழுதுகிறப்ப அந்த ஒரு வீட்டில் ஒரு மரணம் நடந்திருக்கும். அந்த வீட்டில் துக்கத்தை உருவாக்குவதற்காக வெளியாட்கள் தேவைப்பட்டார்கள் என்பதே பெரிய துக்கம். அவர் இறந்ததே வந்து அவங்களுக்கு ஒரு விடுதலையாக இருக்கும். இப்போ அந்த வீட்டுக்கு ஒரு துக்கம் இல்லை. அப்போ அதுதான் பெரிய துக்கமே. அந்த வீட்டில் பெரிய இதுக்கான துக்கம் இல்லை என்பதே பெரிய துக்கமாக இருந்தது. அப்போ நம்ம இந்த இதை வந்து நம்ம ஆல்மோஸ்ட் படிக்கிறோம். நம்ம இவரோட படிக்கிறோம், ஷோபாவோட ரைட்டிங், ராமுத்துலிங்கத்தோட இதிலெல்லாம் படிக்கிறப்போ நமக்கு அந்த ஒரு இது வந்துகிட்டே இருக்குது. ஒரு சாதாரண இதில் ஒரு சின்ன இலங்கை தமிழில் பகடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பகடி வந்துகிட்டே இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை நம்ம இதில் படிக்கிறப்போ நம்ம அதை பார்த்துட்டே வரோம். இப்போது நாகர்கோவில் ரைட்டர்ஸே இப்போ நமக்கு எவ்வளோ லாசா ஒரு வைரவன் வரைக்கும் எவ்வளவோ இருக்காங்க இல்லையா. அப்போ மாரகநாதன்லேருந்து கிருத்திகாலேருந்து எவ்வளவோ பேர். அப்போ நம்ம அத்தனை பேரையும் படிக்க ஒரு வட்டாரத்துக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்கான்னு தெரியுது. இப்போ இந்த இதனைக்கு நான் இது வரைக்கும் நாகர்கோவிலே போனது கிடையாது. ஆனால் இப்படி போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி திரும்பி எப்படி போகணும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பேசுவாங்கன்னு வரையும் தெரியும். இந்த ஊரில் இப்படி பேசினா மார்த்தாண்டமா இல்லை நாகர்கோவிலா, இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு இடம். இந்த ஒரு மண் சார்ந்த ஒன்றை நம்ம படிக்கிறப்போ அப்போ அவங்களோட துன்பம் தெரியுது, எந்த இடத்துல அவங்க வந்திருக்கு, எப்படி வராங்க, அப்போ துன்பத்தையும் விடாப்படியாக பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அது என்ன அந்த இடத்துல அதை ஹோல்ட் பண்ணுது அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ஆமாம், ஓகே, அது ஒன்று இருக்குல்ல. இப்போது சில இடத்துல போகணுன்னா டக்குன்னு விட்டுருவாங்க சிலதை. நான் இந்த யூகேல போயிட்டு வரும்போது ஒன்று யோசிச்சேன். நான் முதல்ல போனேன் ஒரு ரொம்ப நாளைக்கு ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி போகும்போது அந்த ஊரில் வந்து கால் பண்ணி டாக்ஸி புக் பண்ணுறது. அப்போ நம்ம ஊரில் கால் டாக்ஸி கூட அவ்வளோவா இல்லை. அப்புறம் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக போகும்போது நம்ம ஊரில் அந்த ஓலா ஊபர்லாம் வந்துருச்சு. நம்மள வந்து இப்போ கால் பண்ண டாக்ஸி கிடையாதுங்க. பட் அங்கே சில ஊர்லலாம் இன்னும் அதை வச்சுருக்காங்க. ஹல்லுங்கிற மாதிரி ஊர்லலாம் இன்னும் ஊபருக்கு போகாமல் அதை வச்சுக்கிட்டு இருக்கான். ஹல் டாக்ஸின்னு ஒன்று வச்சு அந்த ஊரில் வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் எதையும் ஒன்று ஹோல்ட் பண்ணுறான் அந்த ஊரில். ஓகே, ஈஸியாக மாற்றிடலாம்ல, அவன் பண்ணிடலாம்ல. அந்த டிரைவர்ஸ் போனால் சொல்லுவாங்க, இங்கே வந்து ஓலாவோட நான் எங்களுக்கு தான் பெட்டராக தெரியும், வி ட்ரைவ் பெட்டர் அப்படிமான லோக்கல் அப்படிதான் அப்படி சொல்லுவான். அது எனக்கு ஓரளவு எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சம்மந்தமான டாபிக் தானே. அந்த சாப்பாடு கூட இப்போ நம்ம ஊரில் டக்குன்னு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பிரியாணிக்கு ஒரு 10 வருஷத்தில் மூவ் ஆகிட்டோம்ல. நார்த் இந்தியாவில் இருந்தாலும் மூவ் ஆகலையே அவங்க. முன்னாடியே மூவ் ஆகிட்டாங்களா என்னமோ தெரில. பட் ஒரே மாதிரி ஒரு ஸ்டேபிளாக இருக்காங்க.
நம்ம ஈஸியாக வந்து ஒன்று விட்டுட்டு அடுத்ததுக்கு போகிறது வந்து ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது நம்மக்கிட்ட டக்குன்னு வந்துடுது. சில இடத்துல வருது, சில இடத்துல வரல. சில விஷயங்களுக்கு வருது. கரெக்ட் தான். இப்போ நாகர்கோயிலில் துர்மத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அது ஒரு இது. சில பேர் டக்குன்னு விட்டுறாங்க. ஆமாம். சான்ஸ் ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலே சிலது விட்டுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு எது சரி தப்புங்கிறத விட்டுட்டு அது ஏன் இப்படி நடக்குது, ஏன் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, ஏன் பண்ணலங்கிறதும் மேபி நம்ம ஒரு நல்ல ஒரே டாபிக் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் மண் சார்ந்த ஒரு புக்கை படிக்கும்போது நமக்கு ஒரு நிகர் வாழ்க்கையும் கிடைக்குது. அந்த ஊரில் போய் அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஆமாம், அது ஒரு பெரிய விஷயம். என்ன பண்ணோம். ஆமாம், அந்த ஊரோட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துடுறோம்ல இந்த ஊரில். அந்த சமகாலம்னு மட்டும் இல்லை, இப்போ கம்பராமாயணத்தை படிக்கிறப்போ நம்ம அந்த காலத்துக்கு போகிறோம். ஒரு 10 நூற்றாண்டு முன்னால் சென்று அங்கே இருந்த ஒரு வாழ்க்கையில் அங்கே எப்படி போயிட்டுருக்கு, அந்த நாடு எப்படி வளமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அது ஒரு நல்ல, அதாவது கம்பராமாயணம் கம்பன் வாழ்ந்த காலத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் ராமாயணம் எழுதப்பட்ட காலத்துக்கும் நம்ம அங்கேருந்து போகிறோம். அப்போ நம்ம இப்போ ஒரு மருதம் வீட்டிற்கும் மாதவன் எழுதுறாருன்னா நம்ம அந்த மருத நிலத்தை பார்க்குறோம். அது கம்பன் சொல்கிற மாதிரி அது நம்ம கண்ணு முன்னாடி போய் பார்க்க முடியுது. அவர் சொல்கிறது என்றைக்கோ இருந்த அந்த அயோத்தி நகரத்தை சொல்கிறாரு. அப்போ அது எப்படி இருக்கும், ரெண்டுமே வந்துடுது. கம்பனோட இடமும் கம்பனோட சோழ நாடும் வந்துடுது, அதுவும் வந்துடுது. நம்ம அந்த சேனல் வச்சுருந்தோமே கம்ப இதை பேசுகிறோம், அதில் பேசுகிறது தான் ஞாபகம் இருக்குது. அந்த ஆறில் எப்படி தண்ணி வருது அப்படிலாம் ஒன்று எழுதியிருப்பார்ல, அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக சோழ நாடு தான் எழுதியிருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த துறைமுகம்லாம் பூம்புகார் தான். பூம்புகார் துறைமுகம் மணிமேகலையில் இருக்கிற மாதிரி அந்த கொஞ்சம் விட்டு அந்த கண்ணகி இங்கே தான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். இதில் என்னென்னா இது மாதிரி படித்து ஒரு நியூஸாக தெரிஞ்சுக்காமல், இப்போ இதுவே சொல்கிறோன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து இப்போ பாஞ்சாலிக்கு வந்து 5 ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோன்னா, இது ஒரு நியூஸாக சொல்லும் போது ஒரு அதிர்ச்சி வருது. ஆமாம், எப்படிங்க என்னங்க இப்போ அந்த காலத்தில் பெண்களை கொடுமை அப்படின்னு ஒரு இது இப்போ நீங்கள் ஒரு இலக்கியம் படிக்குமா அந்த இடத்துக்கு போகிறீங்க. அப்போ அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் அவங்களால வந்து ஒரு இடத்த பார்க்க. ஆமாம், இல்லை 5 நதிகள் பாயும் நிலம், அந்த பஞ்சாபே 5 நதிகள் பாயும் நிலம் ஆயிடுது. ஆமாம், அப்போ அந்த ஊர் பொண்ணு 5 நதிகள் 5 பெண்களை திருமணம் செய்துக்கிறா அவங்களுக்கு பொறுமை இருக்கு அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். அந்த இடத்துல பஞ்சாப் தான். இப்போ வந்து இவன் தசரதன் இத்தனை பேரை கல்யாணம் பண்ணார் அப்படின்னா இப்போ இந்த காலத்து இந்த கேஸை போட்டலாமா அப்படின்னா கிடையாதுங்க. அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஒன்று பார்க்குறோம்ல, அதை வந்து நமக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குது. இப்போ இந்த ஒரு ஊருக்கு போனோம், இந்த ஊர்லலாம் எல்லாம் ரவுடி பசங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது வேற. அந்த ஊரை பற்றி நம்ம படிக்கும் போது இந்த ஊரில் இப்படி இருக்குது, அந்த ஊரில் இப்படி பேசுகிறாங்க, பட் அந்த மொழியில் அப்படி இருக்குது, பட் ஏன் அந்த மொழியில் அப்படி இருக்குது அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் நாங்கள் பார்க்க முடியும். அந்த வகையில் வந்து நமக்கு லிட்ரேச்சர் வந்து இணக்கத்தை உருவாக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதை உருவாக்குறது தான் லிட்ரேச்சர் இல்லையா? இல்லை, நம்ம ஒரு புரிதலை உருவாக்கணும், இணக்கத்தை உருவாக்கணும், அதுக்கு தான் நம்ம மெயினாக லிட்ரேச்சருக்குள்ள. அவங்க எழுதுறது அதுக்காக எழுதலை, ஆக்சுவலாக அவங்க மாரல் சயின்ஸ் எழுதலை, ஆனால் அது ஒரு முக்கிய வேறுபாடு. இப்போ என்னால் ஒரு பக்தி இலக்கியத்தை படிச்சுட்டு ஒரு தீவிர கன்சர்வேட்டிவாக ஒருத்தர் போக முடியும். தத்துவத்தை படிச்சுட்டு எல்லார்ட்டையும் விலகி ஒருத்தர் போய் உட்கார முடியும். வெறும் இலக்கியத்தை மட்டும் படிச்சுட்டு நான் விலகி போகிறேன்னு ஒருத்தனால இருக்க முடியுமான்னு தெரியாது. இலக்கியத்தை படித்தா இன்க்ளூசிவாக தான் இருக்க முடியும். அதனால தான் நம்ம இலக்கியத்தை வந்து தத்துவம் இந்த இதெல்லாம் அதுக்கும் மேலே தான் லிட்ரேச்சர், அதுக்கு லிட்ரேச்சருக்கு கீழே தான் தத்துவம் வருது அப்படிங்கிறது தான். ஆமாம், உண்மைதான். சரி, தத்துவவாதி அப்படின்னா ஒரு ஸ்டெப் கீழே இருக்கீங்க, உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னு. ஆமாம், நம்ம என்ன தான் தகவல் படித்தாலும், எவ்வளோ தான் ஃபிக்ஷனு நான் ஃபிக்ஷன் இது பண்ணி சொன்னாலும் அவர் ஒரு அறிஞர், ஓகே உங்கள் இதை கேட்டுக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அவன் ஒரு கற்பனையை கொடுத்துறானே, எனக்கு ஒரு லைஃப்பை கொடுக்குறானே மைண்டுக்குள்ளே, அவன் வந்து ஒரு ஆள் தான். ஆமாம்.